இப்போ இதில் அடையாளமாக இவர்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த அடையாளம் ஒரு சமூக நீதி கட்சி திமுக அந்த அடையாளம் இப்போ தான் அவங்க தான் அந்த அடையாளத்தை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்கறது. திமுகவுடைய வாக்கு வங்கியினுடைய பிரதிபலனாக இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்களா, இல்லை அவங்க வந்துட்டாங்க நாமும் சமூக நீதி கட்சியினுடைய ஒரு ஒருமைப்பாடு இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான சூழலா? திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து அதிமுக ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு வந்தவர்கள் நாஞ்சில் மனோகரன், நெடுஞ்செழியன், பெரிய திமுகவில் இருந்த முன்னணி தலைவர்கள் பலர் அவர் கூட வந்தாங்க. இது காலத்தால் மாற்ற முடியாதது, மாறாதது, நடந்தே ஆகும். இதெல்லாம் அவங்கவுங்க எடுக்கிற முடிவு, அவங்களுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி எடுக்கிறது. இது நாளைக்கு எந்த கட்சி என்ன ஆகுங்கிற ஒரு அவங்க கற்பனை. நடக்கிறது ஒன்றா இருக்கலாம், அது நடப்பது ஒன்றா இருக்கலாம், அவர்கள் நினைப்பது ஒன்றா இருக்கலாம், அவர்கள் சேர்ந்து பலன் அளிக்காமல் போகலாம், பலன் அளிக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க எடுக்கிற முடிவு. இல்லை, இப்போ இதில் 2 பேர் திரு மைத்ரேயன் அவர்கள் பாஜகவில் திமுகவை வேண்டாம் என்று அந்த கூட்டணி பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைத்த போது அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி அதிமுகவிற்கு வந்தவர். அதிமுகவில் பயணப்பட்டு மீண்டும் பாஜகவிற்கு சென்று இப்போ திமுகவுக்கு சென்றிருக்கிறார். நான் இப்போ சொன்னேன், நீங்கள் இப்போ கேள்விக்கு நம்ம முன்னக்கூட்டிய பதில் சொல்லிட்டேன். இது ஒரு தனி மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துவதற்கும் அவர்கள் மேலும் இன்னும் வளர்ந்து கொள்வதற்கும் அவர்களால் கற்பனை செய்யப்பட்டு அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு எடுக்கிற முடிவு. இந்த முடிவால் பலன் என்ன, திமுகவுக்கு இப்போ இவங்க வந்ததுனால திமுகவுக்கு பலன் இல்லையாங்கிறது அது இன்னொரு விஷயம். அது மணிகண்டன் சொன்னதில் அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. அவருக்கு தொண்டர் இல்லாத ஒரு தலைவர், நிறைய கட்சிகள் அப்படி இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக வேறு காரணத்துக்காக ஜெயலலிதா அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருந்தாலும் கூட அவங்க அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்களை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ராஜ்யசபா அவர் எம்பியெல்லாம் இருந்தார். அவர் ஒரு நல்ல படித்தவர். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதுக்கு முன்னால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்த பேராசிரியர் அன்பழகன் செட்டிலாக இருந்தவங்களெல்லாம் கூட எம்ஜிஆர் கூட வந்துட்டாங்க. காரணம், எம்ஜிஆருங்கிற ஒரு பேக் போன், பெரிய போன் திமுக வருவதற்கு காரணமாக இருந்தது. ஓகே, எம்ஜிஆருடைய பணம் செலவழிக்கப்பட்டது கட்சிக்கு, திமுகவிற்கு. எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தது. இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற மாதிரி 10 மடங்கு செல்வாக்கு அன்றைக்கி இருந்தது. அப்போ அதை கணிக்கிறாங்க. அப்போ அடுத்த எதிர்காலம் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி இவர்கள் இவர்களுடைய நான் அது ஒரு ஆர்டரில் சொல்கிறேன், அப்போ அது நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இப்போ எம்ஜிஆருடைய மறைவு, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எவ்வளோ பேர் போயிருக்காங்க அண்ணா திமுகவுக்கு. நீங்கள் முத்துசாமியில் எடுத்துக்கோங்க, KK 13-14 பேர். இப்போ இன்றைக்கி திமுகவில் இருக்கிற கட்சிகள் இருக்கிற மெயினான இருக்கிறவங்க எல்லாம் அண்ணா திமுக போனவங்க தான். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இது அவங்கள பற்றி தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான். எம்ஜிஆர், திமுக எல்லாருமே அவர்கள் சொல்லும்போது திரு மணிகண்டன் அவர்கள் கோட் பண்ணி காமிச்சாங்க. திருநாவுக்கரசு அவர்கள் போகின்ற போது ஒரு பெரிய தொண்டர் பலம் போச்சு, சேகர்பாபு அவர்கள் போகும்போது பெரிய தொண்டர் பலம் போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செல்கின்ற போது ஒரு தொண்டர் படை போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு இது இழப்பு இருக்குமோ அப்படிங்கிற. தொண்டர் படை இல்லைன்னாலும் கொடுப்பாங்க சிலருக்கு, அந்த கம்யூனிட்டிக்காக. இப்போ மைத்ரேயன் இருக்காருன்னா ஒரு ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு கொடுத்தா அந்த சமூக மக்களுடைய ஈர்ப்பு நம்ம பெற முடியும், அந்த கட்சிக்கு கிடைக்கும்னு நினைக்கலாம். அரசியல்வாதிகள் சீட்டு கொடுக்கலாம், அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம். அதே போல அந்த கால்குலேஷன் அப்படி இல்லை. எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய விஷயமா இருக்குன்னா திரபா சொல்றாரு. இது எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன். அந்த பார்வையை நான் முழுமையாக ஒரு அரசியல் தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில், ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, தான் நீக்கினவங்களே தாங்களே வீட்டில் போய் கூப்பிட்டு சேர்த்த காலம்லாம் உண்டு. ஆனால் அதிமுக மேலே இன்றைக்கி இருக்கிற தலைமை மேலே வெறுப்படுத்தி தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்க போகிறதுக்கு வேறு காரணம் ஒன்றும் கிடையாது. அதிமுகவினுடைய தலைமை மீது வெறுப்பு ஏற்பட்டு கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறாங்க, எல்லாரும் விரும்புகிறாங்க. அதற்கு குறிப்பிட்ட சிலர் அதுக்கு விருப்பம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவங்க நம்ம ஒத்தையில் நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மக்கள் போகிற இடத்துலலாம் வராங்க, ஆதரவு கொடுக்காங்க, ஆகையினால நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் வேறு வழி இல்லாமல் மக்கள் ஒரு சிலர் அவருக்கு கூட ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இது நடக்காது, இந்த தடவை நம்ம தோத்துட்டோம்னாக்கா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், நோவேர் ஆகிடுவோம், ஆகையினால நமக்கு வாழ்வாதாரம் தேடி நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எடுக்கிற முடிவு தான் அந்த முடிவு. அதை தாண்டி வேற இதில் ஒன்றும் இருக்காது. இவங்கெல்லாம் இவங்க போனதுனால பெரிய பாப்புலேஷன் தொண்டர்கள் போயிடுவாங்க, இவங்களால் ஓட்டு கன்வெர்ட் ஆயிடுவாங்கிறதுலாம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள்
இவரெல்லாம் இந்த சமூகத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் இருக்கட்டும், அவருக்கு ஒரு சீட்டை கொடுப்போம் அப்படிங்கிற நினச்சி கொடுத்தா கொடுக்கலாம். அதுபோல் அன்வர் ராஜாவுக்கும் அதே போல் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், அவர் நீண்ட நாள் அதுதான் பதில் சொல்றேன். ஏற்கனவே இப்போ இங்கே ஆட்களாக இல்லை, ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள், ஏற்கனவே அமைச்சர்களாக இருவர் இருக்கிறார்கள். இது போக பல இடங்களில் அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்திலேயே திமுகவில் சிறுபான்மை இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இவர் வந்ததுனால என்ன பெரிய மைக்ரேஷன் ஆகிருப்போதுன்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் மேலோட்டம் பார்க்க முடியாது. அவர் ஒரு நல்ல ஸ்ட்ராங் லீடர் தான். அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கிறது. அவர் வந்து சமாத்தோடு அவர் நிறைய தொடர்பில் இருக்கிறவர். அவர் மறுக்க மாட்டார் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு, அவருக்கு ஒரு செட்டப் இருக்கிறது, அவருக்கு நல்ல பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு போயிருக்காரு. அதனால இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் அரசியல்ல தனி மனிதனை மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த அவருக்கு சமூகத்தில் இருக்கிற செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க போயிருக்காங்க. அதை வந்து இதை அனுசரித்து போகணும், இதுல இருந்து கத்துக்கணும் பாடம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமையாவது பிரிஞ்சவங்களை சேர்க்கணும், உடைஞ்சவர்களை சேர்க்கணும், பலகை தட்டினா தான் ஓசை, தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தார்னா அந்த எலெக்ஷன்ல அந்த கூட்டணிக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. திருக்குமார், இப்போ மணிகண்டன் அவர்கள் சொன்னது, இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இருக்கு, அது வந்து அவங்களுடைய விஷயங்கள் வச்சு தான் முன்வைத்து போனாங்களே தவிர ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நகர்ந்தவர்கள் தான் பெரிய. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை மறுத்து கொண்டு யாரும் போனதாக தெரியவில்லை அப்படின்னு உங்களுக்கு நேரடியான ஒரு கேள்வி வச்சார். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி. அதுக்கு முன்னே சகோதரர் அப்பாஸ் வந்து சங்கின்னு சொன்னார். இவர் பூணூலை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் சொன்னார். அவர் பேசுனது இல்லை, நான் தான் சொல்கிறேன். அது ரெண்டாவது சொல்கிறேன். இல்லை, இது ரெண்டுக்கும் சொல்லணும். அதாவது நான் எந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாலும் சங்கின்னு சொன்னால் மங்கியாக இருந்தவர்கள் சங்கியாக மாறி இருக்கிறார்கள்னு நான் சொல்லுவேன். மனிதன் குரங்கிலிருந்து வந்த மனிதன். இது நமக்கு இந்த டாபிக் நேச்சுரல், இது நேச்சுரல் ப்ராசஸ். இது ஏன்னா இன்னைக்கு சனாதனத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, எவனாவது ஒயின் ஷாப்பில் போய் சண்டை போடுறானா, எவனாவது செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறானா, எவனாவது ராபரி கொள்ளை அடிக்கானா, எவனாவது அம்மாவையோ அக்கா தங்கச்சியவோ ரேப் பண்றானா, எத்தனை தப்பு நடக்குது சார், எத்தனை தவறு நடக்கிறது, அத்தனை தவறுகளும் சார். அதையும் செஞ்சது யாருன்னு பாருங்க. அதையும் செஞ்சது யாரு, ஏவனதை யாரா இருந்திருக்கா, செஞ்சது யாரு அப்பு, வேற யாரு அப்புன்னு ஒருத்தர் அந்த காலத்துல இருந்தாரு சார். இல்ல இல்ல நான் கேக்குறேன், நான் வந்து இப்ப விஷயங்கள் இப்ப நான் கேக்குறது என்ன பெனிஃபிட், அது நான் கேட்டதுல இருந்து நீங்க எங்கயோ டிவைட் ஆயிடுறீங்க. நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் ஒரு சிவில் சமூகம் ஒரு காலத்துல சனாதனம் என்கிறது இருந்தது. பிறப்புல இருந்து வளர்ப்பு வரைக்கும் எல்லாரும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும். யாரா இருந்தாலும் அந்த பிறப்பு எல்லாரும் தான், எல்லாரும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்குமே தவிர இல்ல இல்ல. ஒரு மனிதன் பிறப்பு விழா கொண்டாடுறது, வீட்டுல கல்யாணம் பண்றது, எல்லாரும் சின்ன சின்ன வித்தியாசம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வெளியே போகவில்லை சொன்னதுக்கான அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். அதனால அது இருக்கு. இப்போ அந்த கேள்விக்கு வரேன். நான் எதுக்குன்னா சனாதனம் பழிக்காதீங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். பழிக்காதீங்க, என்னங்க பழிக்கீங்க? ஒரு சிவில் சமூகத்தை அவன் சண்டைக்கு போறது இல்ல, சனாதனம் எந்த பிராமணனும் சண்டைக்கு போறது இல்ல, இல்ல. இப்ப நம்ம தலைப்பே வேலை அது இல்ல சார். பிராமணர்ல நீடு பண்ணிக்கிட்டு இருக்கான் சார், தலைப்பே அது இல்ல. ஐயா இங்க பாருங்க, குமார் சார் அரசியல் சட்டத்தை குமார் சார், தலைப்பே மாறி போச்சு. நம்ம வேற எங்க போயிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, சம்பந்தமே இல்லாம போயிட்டோம். நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பதில். ரெண்டு பேருமே தேவை பேசல. நான் என்ன மணிகண்டன் கேள்வி இன்னைக்கு தேதியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க வேண்டும். இன்னும் பல பேர் போகிறதாக நான் சொல்லக்கூடாது, நான் இருந்தாலும் எனக்கு கிடைச்ச தகவல் இன்னும் பல பேர் அங்கேருந்து போகிறதாக இருக்காங்க. இன்னும் ஒரு நாளையில் போயிடுவதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. அது அதிகாரப்பூர்வமாக யார் என்னன்னு சொல்ல முடியாது. இது எதனால் இந்த நிகழ்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? நான் கடந்த பல மாதங்களாக நான் எந்த விவாதத்திலையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். பலகை தட்டினால் தான், இருகை தட்டினால் தான் ஓசை, அதாவது தனிமரம் தோப்பாகாது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற கொள்கைக்குள்ள வாங்க, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து அங்கே நடக்கிறது பிடிக்காம தான் இவங்க எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. இனிமையாவது எதையாவது ஒரு முயற்சி எஃபர்ட் எடுத்து பண்ணினால் ஒழிய அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாகி ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. திருக்குமார், நிறைவாக என்ன சொல்லுங்க, மைத்ரேயன் அவர்களோ அன்வர் ராஜாவோ பெரிய பலம் இல்லாதவர்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் மூமெண்ட்னால
திமுகவுக்கு பலம் அப்படின்னு திரு ரஜினி சொல்றாரு. நீங்களுடைய நிறைவு பரம்பு அன்வர் ராஜாவை பொறுத்தவரை பிஜேபியோட கூட்டணி வைத்தது அவருக்கு பிடிக்கல, ரைட். அதனால தான் அவர் போனார். ஓகே, மைத்ரேயனுக்கு எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு அவர் போயிட்டார். சரி. மற்றவங்களும் இன்னும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னாக்கா நம்ம கருத்தை எடுக்கலையேங்கிற அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு அரசியல் நமக்கு அப்புறப்படுத்த விட்டோம்னா இந்த தடவை போயிட்டுதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அரசியலில் என்ட்ராக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுடைய மனக்குமுறல்களெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த கட்சியை திரும்பியும் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு போனால் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா திமுகவுக்கு பலம். என் வாயினால நான் சொல்றேன், நான் அதை அதிகாரப்பூர்வமாகவே சொல்றேன். இல்லைன்னா இது எப்படி தெரியும்னா அவங்களுக்கு தொண்டர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நேரம்லாம் சேர்ந்தாங்கிறது பரவலாக மக்கள்கிட்ட ஒரு பலமாக போய் மாறிடும்.